கர்த்தர் இயேசுவின் நாமத்தால் உங்களை ஒரு வாழ்த்துக்கள். Greetings to you all in Jesus name and I wish you all a very happy harvest Sunday. அறுவடை திருநாளின் வாழ்த்துக்கள் சபையாக உங்களுக்கு கொடுக்கிறேன். Yes dear children of God, our Lord is the Lord of harvest. நம் தேவன் அறுவடையின் தேவனாக இருக்கிறார். You know, in the last days, in past days when Israel Jewish festival, one of the important festival was the festival of harvest. அறுவடையின் நாட்களை உண்மையில கொண்டாடுவாங்க. ஏன்னா கர்த்தருக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த அறுவடைக்காக நன்றி. Dear children of God, even as you are watching this live service, I'm so glad that you've joined us in celebration. Probably right now you're thinking, நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எங்க பாஸ்டர் அறுவடை இருக்குது? அறுவடையோட நஷ்டம் தான் நிறைய இருக்குது. ஆனா அறுவடைக்கான கொண்டாட்டம் என்ன தெரியுமா? நடனத்துக்கு மட்டும் கர்த்தர் கொடுக்க போற அறுவடைக்காக. Hallelujah. We are celebrating this Sunday as Harvest Sunday so that the Lord's going to bless the harvest which is going to come in our life. நம்ம வாழ்க்கையில வரப்போகிற அறுவடைங்க. Hallelujah. எங்க இருக்கிற பெரிய அறுவடையை நீங்களும் நாங்களும் நம்ம பிள்ளைகளும் கர்த்தர் கொடுத்த பெரிய அறுவடைங்க. நம்ம நாட்கள் ஒரு பெரிய அறுவடை. ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடம் கொடுத்திருக்கார். அது ஒரு பெரிய அறுவடைங்க. Hallelujah. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து. If you are at homes, உங்க வீட்ல இருந்தீங்கன்னா, if you are watching, definitely lockdown in Tamil Nadu, so அதனால we cannot meet in person. But I know எங்களை பார்த்தீங்கன்னா இந்த அறுவடை திருநாள் நல்லா எத்தனிக்கா பட்டு சட்டெல்லாம் போட்டுட்டு ஓகே எல்லாம் புடவெல்லாம் கட்டிட்டு ஏன்னா நாங்கள் இந்த அறுவடையை கொண்டாடும்படியாக எனக்கு கூட பார்த்தேன். எனக்கு இந்த வேஷ்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஒய்ஃப் கிட்ட சொன்னம்மா வாரம் வேஷ்டியில் கட்டலாம். என் ஒய்ஃப் சொன்னா நீ குதிக்காமல் கொள்ளாமல் இருந்தால் வாரம் வேஷ்டியில் போகலாம், நீ ப்ரீச்சிங்லேயே ஒன்று பிடிக்க முடியாதுன்னு. But then it's a joy we celebrate as a church that the Lord has given us harvest and He is going to give us harvest. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. Can we all stand in your praises? வீடுகளில் எழுந்து நல்ல கையில் வைத்து, Lord, we want to thank you, Lord, because you are the Lord of harvest. அறுவடையின் தேவன், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எக்காலத்தையும் ஸ்தோத்திரம் சொல்லுது ராஜா. அப்ப அந்த கடந்த 2 வருஷங்கள் அறுவடை நாங்க பார்க்காம இருக்கலாம், பட் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜா. We are going to see a harvest. நாங்கள் அறுவடையை காண போகிறோம் ராஜா. அப்ப our fields will yield crops ராஜா. எங்கள் கர்த்தாவே ராஜா, எங்கள் நிலங்கள் எல்லாம் பலனை கொடுக்கும் ராஜா. எல்லாம் விசுவாசம் சொல்லுங்க. Our family will see the harvest. My ministry will see harvest. My body will see harvest. My church will see a harvest. This nation will see a harvest. Hallelujah. வாய்களை திறந்து நல்லா அறிக்கை செய்யுங்க. Come on, go on and confess, go on and declare, because He is the Lord of harvest. The harvest belongs to Him. Hallelujah. அப்பா அறுவடை உமக்கு சொன்ன ராஜா. அந்த அறுவடையை இன்றைக்கு கொடுக்கும்படியாக Lord, even as people are joining us in worship, even as people are starting to praise your name, உங்க நாமத்தை உயர்த்தி அவங்க துதிக்கும் போது ராஜா, I pray, I declare a harvest in their lives ராஜா. வெட்டுக்கிளிகள் பறித்து போனதெல்லாம் கொடுப்பேன் நீங்க ராஜா. அப்பா all the years of loss, you said you will restore ராஜா. அப்பா திருப்பி கொடுக்கிற தேவன், you are a God of restoration ராஜா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கும் இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு அந்த ரெஸ்டோரேஷன் அப்பா in our body, in our minds, in our spirit and in our lives right now கர்த்தாவே ராஜா, கர்த்தர் அதை திரும்ப கொடுக்கும்படியாக, அறுவடையை திரும்ப கொடுக்கும்படியாக, வர நாட்கள் அந்த அறுவடையில நாங்கள் கண்கள் காணும்படியாக அனுபவிக்கும். Your word says, ஏற்ற காலத்துல நான் மழை உண்டாகும்படியாக செய்வேன். உங்க தேசன் பலத்தை கொடுக்கொண்டீங்களே ராஜா. Oh yes Lord, I will give you land. I will give you rain in your land at the appointed time, and the land will give you harvest. Hallelujah, because you are a wonder working God. Jesus. அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை சேதமின்றி காப்பவர். விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர், விடைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர். அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. விசுவாசம் சொல்லுவோம், அறுவடை, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாடும்போது தேவன் நமக்கு ஒரு பெரிய அறுவடையை கொடுக்க போகிறார். The Lord is going to give us a big harvest. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் கொடுப்பார். Oh, He is going to give us a big harvest. Yes Jesus. வறண்ட நிலங்கள் எல்லாம் கர்த்தர் செழிப்பாக மாற்ற போகிறார். வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுமே, வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுமே. வாடின என் வாழ்வை வர்த்திக்க செய்பவரே, வாடின என் வாழ்வை வர்த்திக்க செய்பவரே. வறட்சியை காண்பதில்லையே, நீயோ வறட்சியை காண்பதில்லையே, வறட்சியை காண்பதில்லையே, வறட்சி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஓ நீயோ வறட்சியை காண்பதில்லையே. அறுவடை
அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. உற்சாகமா அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. வெட்கத்தில் வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் ரெட்டிப்பாய் வந்திடுமே, வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் ரெட்டிப்பாய் வந்திடுமே, கண்ணீரில் விதைத்ததெல்லாம் விளைச்சலாய் மாறிடுமே, கண்ணீரில் விளைத்ததெல்லாம் விளைச்சலாய் மாறிடுமே. விளைச்சலை ஆண்டு கொள்ளுவார், நீயோ விளைச்சலை ஆண்டு கொள்ளுவார். சேர்ந்து விளைச்சலை, விளைச்சலை ஆண்டு கொள்ளுவார், நீயோ விளைச்சலை ஆண்டு கொள்ளுவார். அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லை. விசுவாசோட அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லை, நீயோ வெட்கப்படுவதில்லை, நீயோ வெட்கப்படுவதில்லையே. அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகள் சேதமின்றி காப்பவர். விதைக்காய் இடங்களில் விளைச்சலை தருபவர், விதைக்காய் இடங்களில் விளைச்சலை தருபவர். அறுவடை உண்டு, come on rejoice. அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. Church, அறுவடை உண்டு. We will have a harvest. We will have a harvest this year. For sure. Let's claim it. Oh, we will not be embarrassed. Hallelujah. நல்லா கைகளை தட்டி. ஓ, கைவிடப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தரின் சூழ்நிலையை நஷ்டத்தை லாபமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ். நான் கர்த்தர் மேல விசுவாசம் வைச்சிருக்கேன். எப்படிங்க காண்போம்? How do we show our trust on God? Is by rejoicing and celebrating even during tough times. அது கர்த்தர் நான் எப்படி விசுவாசிக்கிறேன் அப்படின்னு எப்படி தெரியும்னா, சந்தோஷமா இருக்கிறது கொண்டாடுறது இல்லை, பிரச்சனை இருக்கும் போதும் நெருக்கத்தின் மத்தியிலும் நம்ம கர்த்தரை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. Dear children of God, even right now, I know you are probably going through a sickness, you are probably going through a failure, there's no money. Oh, கஷ்டம், நெருக்கம், பணம் இல்லை, காசு இல்லை, ஃபெயிலியர், வியாதிலாம் போய். ஆனால் என்ன தேவையில்லை, இந்த நிலைமையிலும், எல்லா நிலைமையிலும் நான் நன்றி சொல்லுவேன், எல்லா நிலைமையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பேன், நான் கர்த்தரை துக்கப்படுத்த மாட்டேன். விசுவாசம் என்ன தெரியுமா? என் சூழ்நிலை இப்படி இருந்தாலும் என் ஆராதனை நிற்காது. My worship will never stop, because that's what the devil wants to do. He wants to stop our worship, but our worship will never stop. Our rejoicing will never stop. This is the day the Lord has made. We will rejoice. Hallelujah. நம்ம என்ன பண்ணுவோம்? கொண்டாடுவோம் அவர் சந்நிதியில். Amen. Hallelujah. சேர்ந்து பாடுவோம், கொண்டாடுவோம் மேசு ராஜாவாய். Jesus. நல்லா சிரிச்சுட்டு கொஞ்சம் சிரிங்களே, பார்க்க அழகா இருப்பீங்க. ஜீசஸ். மகிழ்ச்சியோடு அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை. மகிழ்ச்சியோடு அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதி. நம்ம கைகளை உயர்த்தி கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கைகளை தட்டி. ஓ ஜீசஸ். கொரோனாவின் மத்தியிலும் லாக்டவுனின் மத்தியிலும் கொண்டாடுவோம். பக்கத்துல சொல்லுங்க, லாக்டவுன் மத்தியிலும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. லாக்டவுன் மத்தியிலும் கொண்டாடுவோம்.
எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் nothing can stop our worship, nothing can stop our celebration. Hallelujah. Can we continue to worship God? Jesus. கோர பயங்கர புயல்கள் நடுவில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரை. கோர பயங்கர புயல்கள் நடுவில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்று. சொல்லுங்க. உன் கிருபை விலகாதது, உன் வாக்கு மாறாதது. எஸ், உன் கிருபை விலகாதது, உன் வாக்கு மாறாதது. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி எப்படி தெரியுமாங்க? ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். யார் முன்னாடி பார்த்துனே இருக்கிறாங்க பாத்தீங்களா? பகைஞர் ஏதாவது ஆவன் பாக்குறாங்க பாரு, அவங்க முன்னாடி எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்களா? ஏதாவது ஒண்ணு ஆவன், அவங்க முன்னாடி கர்த்தர் ஒரு பந்தியை உண்டு பண்ணுகிறார். ஜீசஸ் நமக்கு எவ்வளவு பகைஞர் ஜாஸ்தியோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய பந்தி. ஓ ஜீசஸ், முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா, அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரை. பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா, அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண. கிருபை கிருபை விலகாது, மாறாத. கிருபை விலகாதே, கையை உயர்த்தி கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். அல்லா கைவிடத்தி. ஓ ஹalleluya ஜீசஸ். அல்லா ஒரு ஹalleluya சொல்லுங்க. Amen. We will continue to rejoice. Amen. If you wait, how do we need to rejoice? Especially when people are ridiculing us and mocking us. That's what the sermon is about. Today stay back and listen to the sermon. இருந்து ஆண்டவர் செய்தியை கேளுங்க. அத சொல்லுது, நம்மளை எல்லாம் பரியாசம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா நம்மளை அசைக்கவே முடியாது. சொல்லுங்க, we will not be shaken. பக்கத்துல பார்த்துக்கலாம், அசைக்கவே முடியாது. We will not be shaken. Nothing can move us. Nothing can move us. So let it be COVID, or let it be Omicron, let it be anything which comes in our way, be the floods, be any ruin in this world. Nothing can shake us. Hallelujah. Say, we will not be shaken as a family. I just personally love this song very much. Now, whenever I feel shaken, whenever I feel I am pinned down or I'm knocked out, you know what? This song just helps me come back. And we keep saying, oh, we will not be shaken. As a church, as a community, as children of God, no matter what happens in our life, nothing can shake us. Amen. Hallelujah. Are you with me? Come on, say, we will not be shaken. Come on, we will not be shaken. Come on, put your hand on somebody. Just try to shake them and say, we will not be shaken. Hallelujah. We will not be shaken. Oh, Jesus. We will not be shaken. We will not be moved. We are holding on to you, Jesus. We will not be shaken. We will not be moved. We are holding on to you, Jesus.
Come on, put your hands together. That we will not be shaken, Lord. Oh, yeah, yeah, yeah. Out of the ashes you lifted me. You set my feet on higher ground. No matter what may come my way, I'm holding on to what you say. Out of the ashes you lifted me. Oh, you set my feet on higher ground. No matter what may come my way, I'm holding on to what you say. We will not be shaken. Come on. We will not be moved. We are holding on to you, Jesus. We will not be shaken. Come on. We will not be moved. We are holding on to you, Jesus. Come on, let's punch in together. Whoa, oh, 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 oh. Sing along. Whoa, oh, 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 oh. Yeah, yeah. Whoa, oh, 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 oh. Whoa, oh, 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 oh. You hold me worthy in your hand. I'm resting in your perfect plan. In every season, you are there. You are the hope that never fails. You hold my world in your hand. I'm resting in your perfect plan. In every season, you are there. You are the hope that never fails. We will not be shaken. We will not be moved. We are holding on to you, Jesus. We will not be shaken. Oh, we will not be moved. We are holding on to you, Jesus. Whoa, oh, oh, oh. Whoa, oh, 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 oh. Whoa, oh, 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 oh. Come on, sing. Whoa, oh, 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 oh. Whoa, oh, 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 oh. Put your hands together for the Lord. Come on, give him the best clap offering. Come on, say, we will not be shaken. We will not be shaken. No storm, no hurricane, no tornado can put us down because we are standing on the rock. Hallelujah. கண்மலை மேல நிற்பதனால. Oh, we will not be shaken. Hallelujah. Come on, I want to encourage you. People who are watching me live right now. I want to encourage that your family will not be shaken. Your career will not be shaken. Oh, your health will not be shaken. Hallelujah. Because we are standing on the rock. Amen. Or even as we celebrate this harvest festival. And I want to pronounce a blessing. Most இடத்துல கர்த்தர் சொன்னதா இஸ்ரவேலர்களை பார்த்து ஓ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுவார். நம்மை காப்பார், கிருபையினால மறைப்பார், சமாதானம் கொடுப்பாருங்க. Hallelujah. He's going to make his face shine upon us. Grace and peace he will give us. And you know what? This blessing is not going to end here. It's going to pass on to generation. Or probably you might say, Pastor, I don't have children right now. No, your unseen children will inherit this blessing. Hallelujah. Oh, நீ பார்க்காத குழந்தைகளுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா அப்படிதான் ஈசாக்கு கர்த்தர் சொன்னார். When Abraham said, no, I don't have a son, God said, no, I will make a covenant with your son who's still unborn. And I will bless him and his generation. Therefore, probably we are going through a season, there are unborn blessings. Hallelujah. But they're going to be born. Or you're going to see them. Hallelujah. Unborn blessings. Probably I should preach a sermon on this. Unborn blessings which are going to be born. Hallelujah. Even as we sing. Oh, Jesus. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார். நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார்,
விசுவாசத்தோட பாடுங்களேன். கிருபையால் கிருபையால் மறைப்பார் சமாதானம். வீட்டுல இருந்தீங்கன்னா 2 கையை உயர்த்தி என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? அவர் தயவு நம் மேல, நம் பிள்ளைகள் மேல, நம் செய்கிற வேலையின் மேல, அனைத்தின் மேலையும், everything upon everything, upon everything, upon everything. Hallelujah. I pray that the Lord's going to pronounce His blessing upon everything. Amen. இது அது இல்ல, but on everything which we do. Hallelujah. Come on, say everything, everything, everything. Hallelujah. Jesus, அவர் தயவு நம் மேல. Oh, அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே, அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, அவர் என்றும் அவர் தயவு, அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. Jesus, oh Lord, you are there with us always, even when we don't feel you around, even when we don't see you around. Oh, you are there, Lord. You are there. You are there with us. Oh yes, Jesus. Oh yes, Master. We right now pronounce this blessing. Right now pronounce this blessing. Oh yes, Jesus. May His favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and the children, and the children. May His favor be upon you and 1,000 generations, and your family. Come on, look at your children. Look at your children and sing them. And the children. May His presence go before you and behind you and beside you, all around you and within you. He is with you. He is with you. May His presence go before you and behind you and beside you, all around you and within you. He is with you. He is with you.
children of God, I want you to make some confessions for which we'll be singing amen. நாங்க ஆமென் பாடும்போது நீங்க ஏதாவது அறிக்கை செய்யுங்களேன். நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பாரு, நாங்க ஆமென் பாடுறோம். கர்த்தர் என்னை விடுதலையாக்குறார், நாங்க ஆமென் பாடுறோம். கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்த போறார், நாங்க ஆமென் பாடுறோம். கர்த்தரின் திருமணத்தை நடத்தி வைப்பார், நாங்க ஆமென் பாடுறோம். நீங்க சொல்லிட்டே இருங்க, நாங்க ஆமென் பாட போறோம். நீங்க சொல்றதுக்குள்ள நாங்க ஆமென் சொல்ல போறோம். Come on, make some confessions. Oh yes, Lord. One last time we're going to sing and you can confess. Amen. 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 Father, we give you all the glory, the honor and the respect. அப்பா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த நேரத்திலும் அறுவடை இல்லாத நாட்கள்ல நாங்கள் அறுவடையை கொண்டாடுகிறோம். விசுவாசத்துல கர்த்தர் எங்களுக்கு அறுவடையை கொடுப்பீர். When we see no harvest, we still celebrate harvest because you are the Lord of harvest and you'll give us this harvest, Lord. We want to thank you for your wonderful presence which is filling all our homes right now. எங்க வீடுகள் இந்த பிரசன்னம் நிரப்பி கொண்டிருக்கிறது. நன்றி ராஜா. உங்க பிரசன்னம் அந்த அறுவடையை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாம் நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? Can we say a loud amen? Amen. Amen. Let's listen to the church's announcements. Now it's time for us to give unto the Lord. கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கின்ற ஒரு நேரம். நாம் அறிக்கை செய்து நம்ம ஒவ்வொரு வாரமும் அறிக்கை செய்கிறது போல let's declare and give our best to the Lord and God is going to bless us 1,000-fold. கர்த்தர் என் தேவைக்கு மேலாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் என் செல்வத்தின் மீது என் நம்பிக்கையை வைக்காமல் எனக்கு அதிகமாய் கொடுக்கிற கர்த்தரையே நான் நம்புகிறேன். எனக்கு அதிகமாய் இருக்கிறதுனால் அதிகமாய் கொடுப்பேன், அதிகமாய் செய்வேன். God has blessed me with more than I need. I am rich, but I will not trust in my riches, but in Him who richly provides. Because I have more, I will give more and do more. பிதாவே, இந்த நேரத்தில் ராஜா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். Lord, you had been, Lord Jesus, with us in every area of our life. Father, Lord Jesus, Lord, you've been, Lord, blessing us. And Lord, இன்னும் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிங்க. அப்பாவுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க. அப்பா, இந்த டஃப் டைம்ஸ்லேயும் ராஜா எந்த ஒரு குறைவுகளும் உங்களுக்கு ஏற்படாதபடிக்கு ராஜா ஒரு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. Every work of their hands be blessed, Father, Lord. Let there be an abundance, ஆண்டவரே. அப்பா, நிறைவை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Even as they give, even as they sow into your kingdom, Father, I pray that you will bless them and Lord give them 1,000-fold back to them, Father, Lord Jesus. அப்படியான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. எங்களும் இந்த காணிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். Let's listen to the church's announcement. முதலாம் ஆராதனை காலை 8:30 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறும். முதலாம் ஆராதனை தமிழ் ஆராதனையாகும். The second service will be a bilingual service. And due to this COVID restrictions, we will not be able to meet this Sunday. Hence, both these services will be streamed online on Rock Eternal Church YouTube channel. I humbly encourage you to subscribe to this channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த லைவ் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், மற்ற பாட்டு, சர்மன், வீடியோஸ் எது அப்லோட் பண்ணாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று வரும். ஒவ்வொரு வாரமும் சொல்றது போலவே ஒரு சிறு குழுக்களில் நீங்கள் ஒரு பங்கு பெறணும். If you want to be a part of a small group, please get in touch with me. In the year especially we are planning to start new groups. For the COVID-nala, we are taking a decision, probably we might run it on Zoom. So anala, if you want to be part of a small group, please get in touch with me. என்னோட நம்பர் அங்கே டிஸ்பிளே செய்யப்பட்டு இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதற்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தருகிறேன். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், டு ரிசீவ் அவர் டெய்லி டிவோஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ். நம்ம சர்ச்சை குறித்த அப்டேட்ஸ், டிவோஷன்ஸ் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ், அந்த நம்பர்ஸ் அங்கே போடப்பட்டிருக்கு. ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் அண்ட் சென்ட் அ வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் ரிசீவ் டிவோஷன், ஐ வாண்ட் ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் அபவுட் த சர்ச், அப்டேட்ஸ் அபவுட் த சர்ச் நீங்கள் போடுங்க. அண்ட் மேக் ஷூர் தட் யூ சேவ் போத் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். இந்த ரெண்டு நம்பரையும் சேவ் பண்ணுங்க. இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு டிவோஷன்ஸும் உங்கள் வாட்ஸ்அப்பில் வரும். Alright, and if you want to transfer your tithe online, அதற்கான டீடைல்ஸ் இங்கே போடப்பட்டிருக்கு. ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ நோட் தீஸ் டீடைல்ஸ். இதோட யூடியூப்ல அந்த கீழே போனீங்கனாலும் இந்த டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த டீடைல்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட டைத் ஆஃபரிங் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் இன் ஜிபே as well. அதற்கான QR கோடும் அங்கே டிஸ்பிளே செய்யப்படுகிறது. இஃப் யூ ஆர் அ நியூ கம்மர், இந்த யூடியூப் ஸ்ட்ரீம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நியூ கம்மருக்கான ஒரு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அந்த நியூ கமர் ஃபார்ம் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க.
We will continuously pray for you. கர்த்தர் இயேசுவின் நாமத்தால உங்களை ஒரு வாழ்த்துக்கிறேன். Greetings to you all in Jesus name and I welcome you all for this Harvest Sunday celebration. அதாவது அறுவடை திருநாளை கொண்டாடுகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களை எல்லாம் இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். ஓகே, our God is the God of harvest. நம் தேவன் அறுவடையின் தேவனுங்க. அதனால அறுவடை பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா everybody celebrated the harvest. There was a festival of harvest. அறுவடை திருநாள்னு ஒன்று இருந்தது. So it's biblical to celebrate this festival. என்ன பாஸ்டர் நீங்கள் யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் அறுவடையே இல்லை, ஒரே நெருக்கத்தில் இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவதெல்லாம் கர்த்தர் பெரிய ஒரு அறுவடையை நமக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. I truly believe God is going to give us a very big harvest. So even as our country is celebrating this harvest, நம்ம தேசமே அந்த அறுவடையை கொண்டாடி கொண்டிருக்கும்போது we as a church we also celebrate the harvest given by God. கர்த்தர் நம்ம கொடுக்கிற அறுவடையை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கொடுத்தது மட்டும் இல்ல, கொடுக்க போற அறுவடையை சேர்த்து கொண்டாட போறோம். சொல்லுங்க, God is giving a harvest. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை கொடுக்கிறார். Hallelujah. Yes to your children of God. And before we go into God's word, கர்த்தர் வார்த்தையை நம்ம கேட்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த விதமான ஜெப குறிப்புகள் தேவைப்பட்டாலும் தயவு செய்து ரீச் அவுட் டு அவர் ப்ரேயர் நம்பர் இஃப் யூ நீட் யுவர் ப்ரேயர் பாயிண்ட். ஓகே, இஃப் யூ ஹேவ் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அண்ட் யூ வாண்ட் அஸ் டு ப்ரே ஃபார் யூ, ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். அதே போல இஃப் யூ ஹேவ் டெஸ்டிமனிஸ், ஆல்ரைட், ஃபார் பீப்புள் ஆர் வாட்சிங் அஸ், சிலர்லாம் நிறைய நேரத்தில் உங்கள் டெஸ்டிமனி கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுங்க, உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டெஸ்டிமனி வித்தின் அ மினிட், ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்கள் டெஸ்டிமனியை ஷேர் பண்ணி send it to us, email it to us, renew.kumar@gmail.com, email பண்ணுங்க. Or you can post it also to our Instagram or Facebook Messengerல கூட நீங்க அனுப்பலாம். உங்க சாட்சிகளை ஒரு சின்ன வீடியோ, ஒரு நிமிஷம் வீடியோ மாதிரி போட்டீங்கன்னா sometimes we can put that all together and play it in our church service. அது கூட நம்ம church serviceல போடணும். ஏன்னா ஒருத்தர் நம்ம சாட்சி சொல்ல அநேக நேரத்தில் டைம் கொடுக்கலன்னு கேட்குறீங்க. And the wild prayers has been a great blessing to you. அதுவும் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. So if you can send in your short testimonies, I know they are powerful testimonies, but if you can send in them 1 minute testimonies to us, it will be great for even to publish it in our social media. அதில் கூட நாங்கள் பப்ளிஷ் பண்ண முடியலாம். நாங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணி அதை கொஞ்சம் அழகுபடுத்தலாம், பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதனால ஒரு நல்ல ஃபோன் கேமராலே உங்களோட வீடியோ யாராவது எடுக்க சொல்லிட்டு உங்கள் டெஸ்டிமனிஸ் எங்களுக்கு அனுப்புங்க. We would love to have your testimonies. All right. So in the wild prayers, we've been listening to a lot of testimonies and thank God for this testimony. So send in your prayer points and keep making some wild praise. நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? All right. For people who want to transfer your tithes and offerings, okay, உங்க தானிக்கையும் தசமபாகத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா do it to Rock Eternal Ministries Trust. Okay, see why we give it to honor God. கர்த்தரை கனப்படுத்தும்படியாக we give our offerings and tithes. You can do that as well. அதே போல if you want to support our community work in the COVID timeலயும் சரி மற்ற நாட்களையும் we've been helping a lot of people who are on the streets. அதுக்குனே ஒரு street dwellers church நடத்துறோம். We run a home, we work with villages, we do a lot of community work. COVID timeல சாப்பாடு எல்லாம் சாப்பாடு கொடுக்கிறது மட்டும் இல்ல, வீடு ரெண்ட் கட்டுறது, provisions, medical care, we do a lot of work as community. சரியா? The main vision of the church is to take care of the poor. ஏழைகளை பார்த்துக்கிறது தான் நம்ம சபையோட ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால if you want to be a part of that and be a blessing, come on, send in your offerings to Sugam Welfare Trust. அதுக்கும் உங்களுடைய காணிக்கைகளை நீங்க அனுப்புங்க. சரி, இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிறார். Are you excited? All right, பக்கத்துல எல்லாம் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளோட பேச போகிறார். ஓகே, வீட்டில் இருந்தா பாருங்களேன், இந்த பொங்கல் டைமில் இந்த தமிழ் எத்னிக் ட்ரெஸ், எனக்கு இந்த வேஷ்டி சட்டை காடுலாம் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஐ வாஸ் ப்ராப்ளி டெல்லிங் மை ஒய்ஃப், இனிமேல் அடிக்கடி சர்வீஸ்க்கு ஒரு வேஷ்டி கட்டில் வரலாமா அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ என் மனைவி சொல்கிறா, நீ ரொம்ப குதிக்காமல் கொள்ளாமல் இருந்தால் அதை நீ செய்யலாம், பரவாயில்ல, இட் இஸ் ஓகே, இஃப் யூ டோன்ட் ஜம்ப் டூ மச் யூ கேன் கோ இன் தோத்தி அப்படின்னாங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு யூ கைஸ் ஃபீல், ஷுட் ஐ வேர் தோத்தி? உடனே ஒரு கமெண்ட் போட்டுருங்க. ஆல்ரைட், நவ லெட்ஸ் கெட் ப்ரிப்பேர்ட் டு ரிசீவ் காட்ஸ் வேர்ட். Are you excited? Alright, let's all pray right now. Father, we come into your presence, Daddy, and we wait upon you. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் நீர் வல்லமை உள்ளவர், மகிமையானவர், நீர் எங்களோட பேசும்படியாக ராஜா. We pray right now that your word will work wonders. எங்க வாழ்க்கையில பெரிய கிரியைகளை இந்த வார்த்தை செய்யும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். Father, we pray you speak to us and we are not here to listen to any man's voice. எந்த மனுஷனின் குரலையும் நாங்கள் கேட்க வரவில்லை. ஆவியானவர் எங்களோட இடைப்படுங்க. In Jesus' name I pray, amen. So today, the topic for today given by God, கர்த்தர் எனக்கு கொடுத்த தலைப்பு இந்த வாரத்துக்கு என்னன்னா, பாழானதை பார்க்காதே. Don't look at the ruins.
நெகேமியா எருசலேமின் மக்களை பார்த்து சொல்லலாம், எருசலேம் வாசஸ்தலங்களாம் சுட்டரிக்கப்பட்டிருக்குது, எருசலேம் பாழா கிடக்குது, நம்ம எல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கோம். ஆனா இதெல்லாம் பார்க்காத, இனிமேல் இந்த நிந்தைக்குள் இல்லாதபடி, இந்த நிந்தையில நம்ம இல்லாதபடி எழும்பி கட்டுவோம் வாங்க. You know that the trouble we are in. We all know the trouble we are in. Yes, Jerusalem lies in ruins. The walls are being broken and it's all burnt. But to end this disgrace, let's rise up and build. இந்த சிறுமையும் இந்த பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை முடிக்கும்படியாக இதையே பார்த்து நிற்க வேணாம், நம்ம எழும்பி கட்டுவோம் வாங்க என்று சொல்கிறாங்க. தேவபிள்ளை, இன்னைக்கும் I want to encourage all of you, let's not focus on the ruins. நடந்ததை குறித்து பார்த்துட்டு இருக்காம, உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட வியாதியோ துக்கமோ பிரச்சனையோ அதையே ஃபோக்கஸ் பண்ணாம, let's not focus on the ruins, but let's shift our focus towards the future. நம்ம எழுந்து கட்டும்படியாக நம்ம பிரச்சனையை பார்த்து கொண்டாம, என்ன நடந்ததை குறித்து பார்க்காம, நம்ம ஜெபத்தை அப்படியே என்ன நடக்க போகுது என்று நம்ம ஷிஃப்ட் பண்ண போறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Even right now amidst this COVID, again lockdown, again என்ன ஆச்சு, இப்படி ஆச்சு, again ஒரு பெரிய லாக்டவுன் வருது. Are we going to lose jobs? Oh, already last 2 years have been bad. The ruins. Too much of focus is being given to what happened because of COVID. இந்த கோவிட்னால நமக்கு வந்த பஞ்சம், கோவிட்னால நம்மளுக்கு வந்த பிரச்சனை, இதையே குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்க இந்த 2 வருஷம் மட்டும் நம்ம வாழ்க்கையில தூக்கிட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். Dear children of God, I want to encourage you, do not look at the ruins. பாழானதை பார்க்காத, ஆண்டவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அதை பார்க்க ஆரம்பி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. All right. Enough we spend time on focusing on what's happened. போதுங்க. நடந்த இந்த பிரச்சனை, நடந்த காரியங்களை குறித்தே நம்ம யோசித்து ரொம்ப அதை பார்க்க நம்மளுக்கு இன்னும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இந்த நஷ்டம் வந்துச்சு, இது எல்லாம் வந்துச்சு. தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறாரு, பாழானதை ஃபோக்கஸ் பண்ணாத, நடந்ததை குறித்து பேசாத. பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா, டோன்ட் டாக் அபவுட் வாட் ஹேப்பன்ட். நடந்ததை குறித்து பேசாத. சிலர்லாம் பார்க்கும்போது when we look at a few people, they remind us on what they did and what happened. சிலர்லாம் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க அதே ஞாபகப்படுத்தினே இருப்பாங்க. பட் God is right now telling you, as we celebrate this harvest, நீ புதிய அறுவடைக்குள்ள போகணும்னா பழைய பஞ்சத்தை பார்க்காத. If you want to travel to your new harvest, if you want to get into your new harvest, don't focus on the old ruins and the old losses. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? And you know, I like this word where Nehemiah says, let's end this disgrace. Okay? நாம் இந்த சிறுமை, இந்த நிந்தைக்குள் இராதபடி இந்த நிந்தையை முதல்ல நிறுத்துவோம்பா. ஹல்லேலூயா. Dear children of God, பக்கத்தில் யாராவது உட்கார்ந்தா நடந்ததே பேசினக்காதீங்க. சொல்லுங்க, don't talk about what's happened. Don't talk about the ruins. அதையே பார்த்து நிற்காதீங்க. Don't be looking at the wound. அந்த புண்ணையே பார்த்து நிற்காதீங்க. Don't be focused on the wounds, because God wants you to move forward. Hallelujah. All right. Nehemiah is right now experiencing not just a broken wall. He's experiencing, he's having people who's broken, people who are broken, a city who's broken. அதாவது இடிஞ்ச செவரை மட்டும் நெஹேமியா பார்த்து கொண்டுல, இடிஞ்சு போன மக்கள், இடிஞ்சு போன ஊரையே பார்த்துட்டு இருக்கான் நெஹேமியா. அப்போ கர்த்தர் அவன் இடத்துல அவன் ஜெபத்தின் மூலமாக எப்படி மாத்தினார். Dear children of God, இன்னைக்கு இந்த wild prayer sermon seriesல we going to focus on how Nehemiah prayed, focusing not on the ruins but on God's purpose. Hallelujah. இன்றைக்கு சில காரியங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன். My first point for today is, all right, don't allow bad news to discourage you. Instead, use it to take you closer to God. அதாவது கெட்ட செய்திகள் உங்களை சோர்வடைய விட்டு விடாதீங்க. இந்த கெட்ட செய்திகள் உங்களை கர்த்தரிடத்துல கொண்டு போக பயன்படுத்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Don't allow bad news to discourage you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயா கெட்ட செய்தியை பார்த்து நொந்து போயிடாத. But use these bad news. All right, use this bad news to take you closer to God. All right, the book of Nehemiah, chapter 1, verse 3 and 4. Nehemiah 1வது அதிகாரம் வசனம் 3-4. அதாவது இது எருசலேம்ல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. நெஹேமியா கிட்ட வந்து சொல்றாங்க, நெஹேமியா இப்படி எல்லாம் நடந்துச்சுப்பா. ஓகே, அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். Those who survive the exile are going through a very tough time, trouble and disgrace. எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். The wall of Jerusalem is broken down and its gates have been burned with fire. இந்த வார்த்தையை நான் கேட்டபோது,
நான் உட்கார்ந்து அழுந்து சில நாளாய் துக்கித்து உபவாசத்தை மன்றாட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தேன். அதாவது பாருங்க, when I heard these things, when I got to know this bad news, I sat down and wept. For some days I mourned, fasted and prayed to the God of heaven. அதாவது நான் இந்த கெட்ட செய்தியை கேட்ட உடனே, as soon as I heard this bad news, though I was discouraged, I made sure I spent more time in praying. Dear children of God, information need to become intercession. தகவல் ஜெபமாக மாற வேண்டும். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நான் சொல்றேன், when you hear more bad news, you have more prayer points. ஒரு ஆமென் சொல்லுங்க. All right, when you hear more bad news, you have more points to pray. எதுக்கு ஜெபம் பண்றது, எதுக்கு ஜெபம் பண்றதுன்றீங்கல்ல, உனக்கு இன்னும் கெட்ட செய்தி கேட்க you have more points to pray. நியூஸ் நீ பார்க்க when you hear bad news and bad reports, let it make you pray more. இன்னும் அதிகமா ஜெபம் பண்ண மாட்டோம். ஐயோ இப்படி ஆச்சு, ஐயோ ஓமிக்ரான் வந்துருச்சே, ஓமிக்ரான் வந்துச்சு, டெல்டா போச்சு, இது வந்துனே இருக்கோங்க. கேள்விப்பட உன் தகவல் ஜெபமாக மாறணும். கெட்ட செய்தியும் ஜெபமாக மாற மாட்டோம். So don't be focused on bad news. Let the bad news make you pray more. கெட்ட செய்தி உன்னை அதிகமா ஜெபம் பண்ண வைக்கணும். அடுத்தது பாருங்க, be ready to confess. அதுலயே அவன் சொல்றான், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களையும் அறிக்கையிடுகிற அடியானாகி ஜெபத்தை கேளுங்க. லார்ட், I confess that I have sinned against you, even my own family, and I have sinned against you. We have sinned terribly, not obeying the commandments and decrees and regulations that your servant Moses came. மோசே கொடுத்த கட்டளைகள் எல்லாம் நாங்க கேட்கவே இல்லை, எல்லாருமே தப்பு பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு he starts to pray and confess and ask God for forgiveness. தேவைப்படல. ஒருவேளை இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்மளுக்கு ஒருவேளை ஒரு டவுட் இருந்தாலும் இல்லை பண்ணியே இருந்தாலும் இந்த ஜெப டைம்ல என்ன பண்ண, ஆண்டவரே இந்த கெட்ட செய்திலாம் வருகுது, அப்புறம் என்னை மன்னிச்சிருங்கப்பா, நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் செய்த தவறுகள் எல்லாம் சேர்த்து ஆண்டவரே நீங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரே. We want you to forgive us. We have not been obeying. அதாவது பாவங்க மட்டும் இல்லை, நீங்க சொன்னது கீழ்ப்படியாம கூட போயிருக்கோம், அதனால ஆண்டவரே மன்னிங்க. அப்போ தேவ பிள்ளைகளை இவன் பாருங்க என்ன பண்றான், ஒரு கெட்ட செய்தி கேட்டவுடனே அந்த செய்தியே ஃபோக்கஸ் பண்ணுமா, அது ஜபமாக மாறுகிறது. Dear children of God, when you have more bad news, you have more points to pray. பக்கத்துல போய் சொல்லுங்க, you have more points to pray, right? நிறைய நியூஸ் சொல்லுங்கிறாங்களே, you have more to pray than to grumble. All right, my second point, praying is important. ஜெபம் முக்கியம். Taking action on what you prayed is equally important. அதாவது ஜெபம் எப்படி முக்கியமோ, நீ எதற்காக ஜெபிச்சாயோ அதன் மேல நீ என்ன பண்ணா ஆக்ஷன் எடுக்கணும். ஜெபம் பண்ணிட்டு சும்மா உட்கார்ந்தே இருக்கக்கூடாது. பாருங்க, இங்க நெகேமியா ஜெபிக்கிறார். 1:11 வாசிங்க. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தை, உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தை உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரனா இருந்தேன். அதாவது அவன் ஜெபம் பண்றான், ஓ லார்ட், ப்ளீஸ் ஹியர் மை prayer. Listen to the prayers of those of us who delight in honoring you. Please grant me success today by making the king favorable to me. Put it into his heart to be kind to me. In those days I was the king's cupbearer. ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் பிரச்சனையை கேட்டுட்டு உட்கார்ந்து இல்லை, சரி நான் ஜோம் பண்ணிட்டு உட்கார்ந்து இல்லை. இவனா சொல்றான், ஆண்டவரே பிரச்சனையை கேட்டேன், now I am praying, ராஜா எனக்கு அனுகூலமா பதில் கொடுக்கணும், ஏன்னா இந்த உடஞ்சிருக்கிற வாசலை நான் போய் கட்டுறதுக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன். Dear children of God, அநேக நேரத்தில் ஐயோ இப்படி நடக்குது அப்படி நடக்குது நம்ம நிறைய பேசிட்டே இருக்கிறோம். But are you willing to take that step to do God's work? Make yourself available to do God's work. ஏன்னா ஏன் திரும்ப நம்ம அந்த ஸ்டெப் எடுத்து போனோம், அந்த வேலையை நம்ம செய்யணும்னு வச்சுக்கலாம். நம்மளும் மற்ற மாதிரி கூட்டமாக சேர்ந்தா ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுகிற கூட்டம் ஒன்று, பண்ணுற கூட்டம் ஒன்று. எப்படி? There is one crowd which constantly keeps talking, but there's another crowd who are always in action. பாருங்க, praying is important, but taking action is equally important. நீ ஜெபம் பண்ணது ரொம்ப முக்கியம், ஆனா ஜெபம் பண்ணிட்டு சும்மா இருக்க கூடாது. ஜெபம் பண்ணா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? அவன் எப்படி சும்மா ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் நீங்க இறங்கணும், ஆனா நான் போறேன், ராஜா கிட்ட எனக்கு ஒரு நல்ல பதில் வேணும். Dear children of God,
அவன் ஜெபம் பண்ண ராஜா அவங்ககிட்ட பேசும்போது பதில் கொடுக்குறார். The king asked. ராஜா அவனை பார்த்த உடனே இவன் மூஞ்சி சரியில்லை, என்ன வேணும்னு கேட்கிறாரு. இவன் சொல்றான், எங்க ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனைன்றான். நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணேன். உனக்கு என்ன வேணும்னு ராஜா கேட்டார். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? If the king asks us what do you want, immediately we will say, ராஜா இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். We would have given a big list to the king. But this guy says, let me pray. அவன் சொல்றான், ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்த அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததனால் என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூத தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். If it pleases the king and if you are pleased with me your servant, send me to Judah to build the city where my ancestors are buried. பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே ராஜாவே இப்படி ஒரு பிரச்சனை, everything is gone, it's all broken, but God wants to send me, God wants me to go. நான் போனோம், ராஜா இதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்களா? ஜெபம் பண்ணது மட்டும் இல்லை, இவன் அடுத்த ஜெபம் பண்றான். என் ஜெபம் என்னன்னா, நான் போய் கட்டுறதுக்கு ராஜா எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம வேலை செய்யாம இருந்தோம், கர்த்தர் காரியத்தை செய்யாம இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படின்னா நம்ம பார்க்கறது எல்லாமே கெட்டதா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், ஊழியம் செய்யாதவர்கள் தான் இன்றைக்கு ஊழியக்காரர்களை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ரைட்? Many who are not doing God's work are commenting on the people who do God's work. பாத்தீங்களா, இந்த கிரிக்கெட் ஆடும்போது பாத்துருக்கீங்களா? நம்மளால கிரிக்கெட் ஆடவே மாட்டோம், பேட்டிங்கா வராது, உணவு அடப்பாவி அந்த பால விட்டானே, இதை தூக்கி அடிச்சிருக்கலாமே, இதை சிக்ஸ் அடிச்சிருக்கலாமே. He should have probably pulled it for a sixer or lobbed it for a sixer. But we don't get into the ground and play. And the guys who comment are the ones who don't play. Dear children of God, if you want to shift your focus from the ruins, you need to get into action. பாழானதை பார்க்காமல் நீ மூவ் பண்ண, நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணது மட்டும் பத்தாதே, நீ இறங்கி வேலை செய்யணுங்க. பாருங்க, சில நேரத்தில் you need to be willing to take the risk. பாருங்க, Nehemiah was willing to give up the job which the king gave him to do the job of the heavenly king. I will repeat, he was willing to give up the job of the earthly king to do the job of the heavenly king. இன்னைக்கு உலகத்தின் ராஜாவின் வேலையை அவன் கொடுத்துட்டு பரலோகத்தின் ராஜாவின் வேலையை அவன் செய்ய ஆயத்தப்பட்டான். அதே போல இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்கு are you willing to take the risk? Let not fear stop you. பாருங்களேன் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு Noah's ark was built by an amateur, Titanic was built by professionals. அதான் எல்லாருக்கும் தெரியும், டைட்டானிக் கப்பல் பயங்கர ப்ரொஃபஷனலாக கட்டினாங்க. நோவாக்கு கப்பல் கட்ட தெரியாத ஆளு ஒருத்தர் கப்பல் கட்டினார். ரைட்? பட் யூ நோ வாட்? டைட்டானிக் drowned. டைட்டானிக் மூழ்கியே போச்சு. ஆனா நோவா கட்டின கப்பல் 1 வருஷம் 1 மாசமா மிதந்தனே இருக்குது, ஒண்ணுமே ஆகல. இத்தனைக்கு அவ்வளோ லோடு ஏத்துன்னு போனாங்க. பட் யூ நோ வாட்? This guy was willing to fulfill the purpose of God. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, எனக்கு வராது, எனக்கு தெரியாது, why am I not doing? ஏன் நான் வரல? எனக்கு பாட வரல, பேச வரல, ஊழியம் செய்ய வரல, எதுவுமே வரல, எனக்கு வராது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அப்படியே we are giving reasons and sitting. But dear children of God, you could be the next Noah. அடுத்த நோவாக நீ நடக்கலாம். இந்த பாழா இருக்கிற காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு மாத்தலாம். You could be the next Noah. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, you could be the next Noah. You don't need to know how to do it. ஏங்க, நெகேமியா பான பாத்திரக்காரன். Nehemiah was a cupbearer. The Bible does not say Nehemiah was a real estate builder. He did BE civil engineering. Nehemiah's qualification has BE civil engineering போடவே இல்லைங்க. ஆனா நெகேமியா ஜோம் பண்ணிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறான். He's taking a bold step. He's saying, oh yes, there are ruins, but I will not focus. I'm going to build. உன் வாழ்க்கையிலும் பாழா அநேக காரியங்கள் கிடைக்கலாம். பாழானதே நான் பார்த்துட்டு இருக்க போது நான் எழுமி கட்ட போகிறேங்க. Hallelujah. Are you there with me? Your prayer needs to shift. உங்க ஜெபம் மாறணும். You need to pray against your situation. இன்னைக்கு எத்தனையோ பேர் எனக்கு காசு இல்லைன்றீங்க. நீங்க எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் எனக்கு காசு கொடுங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நீங்க காசை கொடுத்தா இதை நான் பண்ண போறேன்னு ஜெபம் பண்ணி பார். Many people who are in debt, you pray about asking money. Lord, give me money. Clear my debts. No, change your prayer. Tell the Lord, Lord, if you give me money, what am I going to do? That's how Hannah prayed. Lord, I don't have a son. If you give me Samuel, I will give him back to him. ஆனால் அப்படிதான் ஜெபம் பண்ண. ஆண்டவரே எனக்கு பையன் இல்லை. எத்தனையோ பேர் குழந்தைக்காக ஜெபம் பண்றீங்களே. சரி, கர்த்தர் குழந்தை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? என்ஜினியர் ஆகிறேன், டாக்டர் ஆகிறேன், மேல படிக்க வைக்கிறேன். திருமணம் ஆகல என்ன பண்ணுவீங்க? Dear children of God, it's very important you are a person of action.
My third point. Don't pray for what you see. Pray on what God sees. அதாவது நீ பார்க்கறத குறிச்சே ஜெபம் பண்ணுகாத, கர்த்தர் என்ன பார்க்கறாரோ அதற்காக ஜெபம் பண்ணு. பாருங்களேன் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு and everybody saw Abraham and Sarah, they looked at barren parents. அதாவது சாராலையும் ஆபிரகாமையும் பார்க்கும்போது எல்லாம் யாரை பார்த்தாங்கன்னா பிள்ளை இல்லாதவர்களை பார்த்தாங்க. But when God saw them, he looked at a nation. கர்த்தர் பார்க்கும்போது ஒரு பெரிய சந்ததியை, ஒரு ஜாதியை பார்க்கறாருங்க. இந்த பிள்ளை இன்னைக்கு அப்ப பாருங்க, அப்ப ஜெபம் கர்த்தர் சொல்ற உனக்கு ஜாதியை உருவாக்குறான். இவன் பிள்ளைல ஜெபம் பண்ணா அதுக்காக எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு ஜாதியை கொடுக்க போற, ஜாதிக்காக ஜெபம் பண்ண சொல்லல. நோ 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 நோ. I'm asking you not to pray on what you see, but to pray on what God sees in your life. கர்த்தரும் வாழ்க்கையில வைத்திருக்க நோக்கத்துக்காக ஜெபம் பண்ணணும். அதாவது நீ இப்ப இருக்கிறத பார்த்து ஜெபம் பண்ண இருக்காத, அவர் என்ன வச்சிருக்கிறாரு, ரைட்? பக்கத்துல பார்த்து சொல்லு, let not your prayers, let not what you see direct what you pray. இது ஆட்டோமேட்டிக்கா வருது, ரைட்? Let not what you see direct what you pray. மாறணும். அப்ப பாருங்க, நெஹேமியா அந்த ராத்திரியில போறாரு எருசலேமுக்கு. இப்ப போயிட்டார், ராஜா பர்மிஷன் கொடுத்தாச்சு, நெஹேமியா போயாச்சு எருசலேமுக்கு. 12-16 நானும் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரி எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்கு செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை ஒருவருக்கும் நான் அறிவிக்கவே இல்லை. நான் ஏறி போன மிருகமே, ஆனால் ஒவ்வொரு மிருகமும் என்னோட எதுவும் வரவில்லை. அந்த ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியை புறப்பட்டு வலுசத்துறையை கடந்து குப்பை மேடு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்னியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அதாவது இவர் பார்க்கிறது எல்லாமே சுட்டரிக்கப்பட்டது, உடஞ்சி போனது. He's saying, after the dark I went through the valley gate, passed the jackal's well, went to the dung gate, saw the broken walls, burnt gates. I went to the found gate to the king's pool, but the donkey couldn't get through the rubble. Though it was still dark, I saw everything which was broken. அவன் பார்க்கறது எல்லாம் உடஞ்சுதான் இருந்துச்சான். ஆனா அவன் ஜெபம் எப்படி தெரியுமா, கட்டின செவருக்காக ஜெபம் பண்ணான். நீங்க வாசிட்டீங்கன்னா in 7:1, after the wall was finished, I had set up the doors and the gates, the gatekeepers, singers and Levites were appointed. அலகம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவல் எல்லாரும் பாடகரையும் லேவியையும் ஏற்படுத்தின பின்பு பாருங்களேன், அவன் போய் அந்த கழுதை மேல போய் பார்த்தா ஒரு சர்வே எடுக்கிறான். கழுதை மேல போய் பார்த்தா இது உடஞ்சுக்குது, அது உடஞ்சுக்குது, எல்லாமே சுட்டரிக்குது. Even though he saw every ruin, his eyes were on the walls which were going to be built. தேவ பிள்ளைகளே, பாழானது எல்லாம் அவன் பார்த்தாலும் அவன் கண்ணு எது மேல இருந்துச்சுன்னா கட்டி முடிக்கப்பட்ட அலங்கத்தை அவன் பார்த்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, அப்ப 7ஆம் வசனத்துல அவன் பார்த்தது நிறைவேனது. இன்னைக்கு dear children of God, right now are you focusing on the ruins of what's happened in your life? உன் வாழ்க்கையில நடந்து பாழா போனதை பார்த்துக்கிட்டே இருக்கியா? இல்ல இது இப்படி இருக்கலாம், ஆனா நான் என் பார்வை என் கவனம் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்ட அலங்கண்டா. Hallelujah. Right now probably I might look at the ruins of my children, but my focus is on the wall which is going to be built in their life. அதான் அவன் ஃபோக்கஸ். அங்க பார்த்தா அவன் ஃபோக்கஸ்லாம் அங்க இருந்ததுனால அவன் ஜெபம் அங்க இருந்தனால, தேவ பிள்ளைகளே, our prayer needs to focus on the wall which is built, not on the wall which is broken. Hallelujah. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என் ஜெபிப்பதெல்லாம், என் ஆட்டிடியூட், என் ஜெபம் எல்லாம் இதை பார்க்க refuse to look at the ruins. அதான் அந்த 17ஆவது வசனத்துல பார்த்தீங்கன்னா, பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதில் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் பாருங்கள் என்று சொல்லி. You see the trouble we are in. Jerusalem lies in ruins and its gates have been buried in fire. Come, let us build the wall of Jerusalem again. We will no longer be in disgrace. தேவ பிள்ளைகளே, ஒரு டெக்னிக்கல் சைடு, ஒரு ஹியூமன் சைடு, ஒரு ஸ்பிரிச்சுவல் சைடு, இது எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. பட் அவன் சொல்றான், லெட்ஸ் நாட் லுக் அட் த ரூயின்ஸ். என் ஃபோக்கஸ்லாம் இந்த சர்மன் தெரியுமா, டோன்ட் லுக் அட் த ரூயின்ஸ். பாழானதை பார்க்காத. இப்படி ஆயிடுச்சுப்பா, சரிப்பா, என் சரீரத்தில் இது வரக்கூடாது தான் வந்துடுச்சு, அதையே பார்த்துன்னு இருக்காதீங்க. உன் பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காதீங்க. நான் இந்த இழப்பு வரக்கூடாது தான் வந்துடுச்சு, நான் எதிர்பார்க்கல, இந்த லாஸ் வரக்கூடாது தான் வந்துடுச்சு,
இந்த பண பிரச்சனை வரக்கூடாதா வந்துச்சு, ஆனா அதையே ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்கன்னா the devil will make you focus on the ruins. But today the Lord is saying, don't focus on the, let's end this disgrace, let's put an end to this disgrace, come on, let's rebuild. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபம் அப்படி மாறணுங்க. நடந்தது இப்படி ஆச்சு, ஐயோ ஐயோ ஐயோன்னு பேசாம let's move on, let's rebuild. You need to be a person of action. The next point, never give up, especially when people discourage you. மனுஷர்கள் நம்மள சோர்வுக்கு பேசினே இருக்கும், மக்கள் நமக்கு பேசினே இருக்கும் போது விட்டே கொடுத்துறாது. நெவர் கிவ் அப், எஸ்பெஷலி when people discourage you. மனுஷன் சொல்றது சொல்லிட்டே இருப்பான், அந்த நேரத்துல அவன் பேசுறானே, அவன் டிஸ்கரேஜ் பண்றானே, நடக்காது நடக்காதுன்னு சொல்றான்னு நீ நிறுத்திடாத. பாருங்க, 2வது அதிகாரம் வசனம் 19 பாத்தீங்கன்னா, when Sanballat the Horonite, Tobiah the Ammonite official, and Geshem the Arab heard about it, they mocked and ridiculed us. What is this you are doing? They asked, are you rebelling against the king? அதாவது இவங்கெல்லாம் எங்களை பரியாசம் பண்ணி, நாங்கள் இந்த அலங்கத்தை கட்ட போறோம் என்று கேட்ட உடனே வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை பரியாசம் பண்ணி, எங்களை நிந்தித்து, பரியாசம் நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலங்கம் பண்ண போகிறீர்கள். அதாவது பாருங்களேன், கட்டுறதே கஷ்டம், எவனும் கட்ட வர மாட்டான், இவனுங்க கட்ட வரானுங்க, இவங்க 4 பேரை கூப்பிட்டு கட்டுறாங்க. அப்படி கட்டுறதுலயும் இவங்க வந்து நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்ணுகிறாங்க. they are mocking, they are ridiculing, say this will not happen, what are you guys up to? என்னங்க காமெடி பண்றீங்க? நம்ம சொல்ற மாதிரி காமெடி பண்ணலையே, நீங்க காமெடி பண்றீங்களா? எப்படா நீங்களாம் கட்டுவீங்க? உன் வாழ்க்கையில் இது எப்படா நடக்கும்? I still remember when I came to ministry, நான் வந்து ஆஸ்திரேலியா ரட்சிக்கப்பட்டு when I came to ministry, the pastor in Australia asked me to lead worship. That video is still there. The first time I led worship, ஒரு basketball courtல அப்ப church service they were handling, so I led worship. So they put that video, uploaded it on the internet. I still remember people circulating it. இங்க பார்த்தா சென்னையில வந்து பார்த்தா ஒரு 4 பேர், பாடுறா யார் எடுக்கிறா பாரு வர்ஷிப் பத்தியா, யார் எடுக்கிறா பத்தியா வர்ஷிப், டே பாடுறா ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி நிறைய பேர் அமிச்சாங்க. நிறைய பேர் ஆச்சரியப்படல, கிண்டல் பண்ணி அமிச்சாங்க. தேவபிள்ளை கிண்டல் பண்ணவங்க நம்ம கிட்ட வந்து ஜெபத்துக்கு வரும்படியே கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. Now, இவங்க கிண்டல் பண்ணும்போது நமக்கு அப்படியே பயம் வந்துச்சுங்க, அடுத்த தடவை நம்ம செய்யணுமா வேணாமான்னு. No, many times when people mock you and they ridicule you, you feel like giving up. Never give up on your prayer or never give up on what you decided, especially when people discourage you. நம்ம டிஸ்கரேஜ் பண்றது நிறைய பேர் இருப்பாங்க. பாருங்களேன், அதுவும் அந்த வசனத்தை 2:10 வாசித்தீங்கன்னா, when Sanballat and Tobiah heard of my arrival, they were displeased that someone had come to help the people of Israel. இவர்கள் வந்ததை கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் வெசனமாயிருந்துச்சு. எப்பா, ஒருத்தன் கேட்டு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லிட்டு they were not happy at all. நீ தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு people who hear about you, people who are with you, the comment they give you, the advice they give you is not because they are happy, but because they are not happy about what the Lord is doing in your life. இன்னைக்கு சிலர் இதை செய்யாத பண்ணாதன்னா நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த அட்வைஸ் கொடுக்கறதுக்கான காரணம் not because they are happy at all. They want to discourage you. Many times they want to discourage you, stop you from what the Lord wants to do. Therefore, sometimes when you hear what others saying, sometimes the reports of the doctors will discourage you. Your financial reports will discourage you. The people in the media will discourage you. People in the corporate, in your job place, people in your family, your own people, people in ministry might discourage you. But you know what? Never give up, especially when people discourage you. எப்போ உன்னை கிண்டல் பண்ணி இது ஆவாது விட்டுன்னு சொல்றாங்க, அந்த டைம்ல நீ நல்லா முடிவு பண்ணிடணும். நம்மளை விட்டுறணும் போது நம்ம அப்பதான் விடக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, never give up when people discourage you. இவனை பார்த்து கிண்டல் பண்றாங்க, டே என்னடா பண்ண போறீங்க, இதெல்லாம் பண்ண போறீங்களான்றா. அப்பதான் அவன் சொல்றான், அவங்க 19வது வசனத்துல அவன் சொல்றாங்க. அப்ப 20வது வசனத்துல இவர் சொல்றாரு, the God of heaven will give us success. We his servants will start rebuilding. இந்த கிண்டல் பண்றவனை பார்த்து சொல்றான்,
Lord will give us success. We will start revealing. But you have no share, legal right, or no historic claim in Jerusalem. அவன் சொல்றான், பரலோகத்தின் எங்களுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார். அவர்களுடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமில் பங்கில்ல, பாதியும் இல்ல, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களோடு சொன்னேன். பாருங்க, நான் சொல்றான், தேவப்பிள்ளைகள் கிண்டல் பண்றோம்னா கிண்டல் பண்றோம். Everybody who mocks right now at your situation, let them mock. They might even remind you about the ruins. திருப்பி உன்னை கிண்டல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, உன் வாழ்க்கையில கிண்டல் பண்ணலாம். சில வந்து சீரியஸா சொல்லுவாங்க, நலம் விசாரிக்கும்படியாக, இப்படி நடந்துச்சே அப்படின்னு நம்மளே மறக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். இந்த நலம் விசாரிக்கிறவர்கள் இருக்கிறாங்களே, அந்த நலம் விரும்புகிறவர்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி நடந்துச்சு, ஐயோ இதை கேள்விப்பட்டேன், இப்படி நடந்துச்சு அப்படின்னா, டே நடந்துச்சு, திருப்பி ஏன்டா அதையே பேசுறீங்க? அவன் கஷ்டத்துல பேசல, உன் நலம் விசாரிக்க பேசல, ஆக்சுவலா அந்த திருப்பி பேசல, அவனுக்கு ஒரு சந்தோஷம். எப்படி? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். But then dear children of God, அப்படி பேசுறவங்களாம் பேசிட்டோம், அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்துல ஒரு பங்கு இல்லை. கர்த்தர் உனக்கு ஒரு நன்மை செய்ய போறார்ல, அந்த நன்மையில அவங்களுக்கு பங்கே இருக்க போறது இல்லை. Hallelujah. I want to encourage you, dear children of God, when you're going through your toughest time, don't give up when people discourage. அந்த டைம்ல உன் ஜெபம் இன்னும் அதிகமா ஆண்டவரே, நான் இப்ப இதை பார்த்து ஜெபம் பண்ண மாட்டேன், நீங்க என்ன பண்றீங்களோ அதை பார்த்து ஜெபம் பண்றேன். Hallelujah. Don't give up when it's tough. Your prayers, sermon ரெடி பண்ணும்போது கர்த்தர் இந்த தாட் எனக்கு கொடுத்தார். அப்ப I was just writing down. Let your prayer be about planting trees rather than plucking fruits. Let your prayers be about planting trees rather than plucking fruits. நம்ம ஜெபம் எப்படி இருக்குமா, மரக்கன்றுகளை நடுகிறதா இருக்கணும் நம்ம ஜெபம். அதாவது இப்போ நான் செய்கிற ஜெபம் வருங்காலத்துல வளர்ந்து நிக்கணும். ஐயா, நம்ம ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கக்கூடாது, இப்ப இருக்கிற பழத்தை பறிக்கிறதாவே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப அந்த பழத்தை பறித்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னா, நான் ஜெபம் மரக்கன்றுகளை நடுகிற ஜெபமாக இருக்கும். It needs to be planting trees, not plucking fruits. Tree planters think about the future. Fruit pluckers are focused on the present. பழத்தை போடுறவங்க தற்காலிகத்தை யோசிச்சு இருக்கிறாங்க, பட் ட்ரீயை பிளான் பண்றவங்க எதிர்காலத்தை யோசிச்சிருக்காங்க. Dear children of God, even as I speak to you right now, I want to encourage you, don't look at the ruins. பாழாய் கிடப்பதை பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த தப்ப பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, நீ போய் கொண்டிருக்கிற வியாதி நெருக்கத்தை அதையே பார்க்காத. கர்த்தர் உன்னை எங்க கொண்டு போகிறார், உன் ஜெபம் மாறணும். You need to pray on what God sees, not on what you see. And I want to encourage you. இன்றைக்கு நான் என்கரேஜ் பண்ண விரும்புறேங்க. All right, the bad news should not discourage you. The bad news should encourage you to get closer to God. Right? Praying is important. ஜெபிப்பது முக்கியம். But taking action is equally important. People will tell you to stop taking action. Pray on what God sees, not what you see. The most important, don't give up when people discourage you. தேவப்பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாழானதை பார்க்காத, பரிசுத்தமானதையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க ஆரம்பி. ஜெபம் மாறட்டும். கண்களை மூடுவோம். Father Lord, we right now come into your presence. Lord, even as we celebrate this harvest, இந்த அறுவடை திருநாள்ல ராஜா, நாங்கள் பாழானதையும் அப்பா எங்க வாழ்க்கையில நடந்ததையும் நாங்க பார்க்கல. Lord, we don't want to focus on the ruins and the loss, Lord, but we want to focus on the harvest you're going to give us. நீங்க கொடுக்க போற அறுவடையை நாங்கள் பார்க்கணும் ராஜா. ஆத்தும அறுவடை, எங்க வாழ்க்கையில ஒரு அறுவடை, எங்க வேலையில ஒரு அறுவடை, ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர். We focus on the harvest that you're going to give us, Lord. And right now I want to pray for everybody. I want you all to rise up. எங்க இருக்கிற இடத்துல just stand up. உங்க வீடுகளில் எழுந்து Jesus. ஆண்டவரே, இவர்கள் எப்பொழுது எழுந்து நிற்கும் போதே அவங்க வாழ்க்கையில பாழானதையெல்லாம் விட்டு எழுந்து நிற்கிறாங்க. They've just left all the ruins on their seats and they've stood up. And right now I pray for a harvest, ராஜா. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அறுவடைகள் கொண்டு போக முடியாது நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அநேகர் இப்போ இந்த நேரத்தில் கர்த்தாவே, even as people are join me in this prayer, they are reminded about what all people have spoken. Sanballat Paula, Tobiah Paula, all the words which people have spoken, they've ridiculed, they've mocked. எங்களை நிந்தித்து கேலி செஞ்சிருக்கலாம்.
ஆனா கர்த்தர் சொல்றீங்க எங்க வாழ்க்கையில செய்ய போற காரியங்களை அவங்களுக்கு பங்கேல they will have no share in what the Lord is going to do in our lives. We right now shift our focus. We shift our prayer to our future. And thank you, Lord, because you are a God who promises and delivers. We receive it in Jesus' name. Amen. 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 God bless you. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தொடர்ந்து. Do not look at the ruins. பாழானதை பார்க்காதீங்க. Look at what God's got in store for you. All right? In the harvest, even as you celebrate this harvest, even at your homes, I want to encourage you that God's going to bring a harvest in your life. கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க வேலையில கொண்டு வர போகிறார். Hallelujah. All right? தொடர்ந்து எங்க கம்யூனிட்டி ஒர்க்கை ஹெல்ப் பண்ணுங்க. Be a blessing to others by reaching out to the poor. அநேக நேரத்தில் உங்களால ரீச் அவுட் பண்ண முடியாதவங்களை நாங்க ரீச் அவுட் பண்றோம். So support the community work of the church. அதே போல if you want to transfer your offerings and tithes, do it online. Reach out to our prayer numbers because we all need prayers. All right? And social media follow பண்றதை விட்டுறாதீங்க. Instagram, Facebook. Okay? Subscribe. Press the bell button. All right? Be a part of our online services. Thank you for joining us once again, and God bless you. Let's receive the final blessing. May the love of the Father, the grace of His Son Jesus Christ, the fellowship and the communion of the Holy Spirit rest and abide with us for now and forevermore. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அரவணைப்பும் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம்மோடு சதா காலம் இருப்பதாக. ஆமென். 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 God bless you. Stop looking at the ruins. பாழானதை பார்க்காதீங்க. கர்த்தர் பண்ண போறதை பார்க்க ஆரம்பிங்க. Have a great week.